அன்பு, அறிவு இது 2ம் சேர்ந்தது தான் வந்து கருணை அப்படிங்கிற ஒரு புதிய அர்த்தத்தையே வந்து கொடுத்துருக்கு. ஆமாம். இந்த ஒரு வழிமுறைப்படி நம்ம வந்து போகும் பொழுது இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான வழிமுறை. இதை நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் ஒரு ஆரோக்கியம்னு ஒன்று கேட்டீங்கல்ல, அந்த ஆரோக்கியம்னு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு வைக்குங்களேன், எனக்கு இறைவன் மேலே ரொம்ப அவரை பற்றி சிந்திக்கிற ஒரு ஆசை. ஆனால் அதில் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மறந்துடுறேன். அப்படியே நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்காக என்னுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் உடல் வந்துருமா? வராது. அதே மாதிரி நான் ஏதோ ஒரு லட்சியத்தோடு நான் சொல்லலை. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் நான் போய் பார்க்குறேன். ஏற்கனவே அவர் வள்ளலார் சொன்ன ஒரு இதுதான். வள்ளலார் அப்படி இல்லை. வள்ளலார் ஒரு கிரியேட்டராக இருந்தார். அவரே ஒரு ரிசர்ச்சராக இருந்தார். அவரே உடம்புலே எல்லாத்தையுமே தேடுறார். நம்ம அப்படி இல்லை. நம்மளுக்கு சௌரியமா மகான் என்ன சொன்னார் அதை எடுங்க, இந்த மகான் என்ன சொன்னார், அது வந்து ஒரு பெரிய அறிவுலாம் சொல்லிட முடியாது. அந்த எந்த ஒரு மகான் புத்தகத்தை எடுத்து அதில் கரெக்டாக இருந்து அந்த ஒழுக்கத்துப்படி நடந்தோம்னோ அந்த மகான் அடைஞ்ச ஒரு விஷயத்தை பெற்றுடலாம். ஆனால் ராமலிங்க அடிகளா ஒரு பெரிய உண்மையவே அவரே கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கும் வள்ளலாருக்கும் உள்ள பெரிய விஷயம் இருக்குது. நான் வள்ளலாரை நான் வந்து நம்பிட்டேன், அவர் புத்தகத்தில் எனக்கு தெரியும், நான் மனப்பாடமாக சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வந்துடுவாரா? வரமாட்டார். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு தேடுதல் வேணும். வள்ளலாரிடம் ஒரு தேடுதல் இருந்தது. வள்ளலாருக்கு அவர் கண்ட கடவுள் அற்புஞ்சோதி ஆண்டவர். உடனே நான் என்ன செஞ்சிருவேன்னா அற்புஞ்சோதி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கும்பிட ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் ராமலிங்க அடிகளார் அற்புஞ்சோதி ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சிந்தனையில் அந்த அற்புஞ்சோதி ஆண்டவர் இருந்தாருன்னா இல்லை. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.